நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோட இனிதான நாமத்தினால ஜோஷுவா டிவி நேரலாகிய உங்களை அனைவரையும் இந்த சிலுவை தியான நேரத்துக்கு அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் தியானத்தின் மூலமாக உங்களோடு கூட இடைபெறுவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மளோட கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்களை கேட்போமா? அருகில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேணும், எப்போதும் நான் இருக்கேன் என்று சொல்ல நீர் வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையாக இருக்குதையா. கர்த்தாவே, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுடைய இதய கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் இந்த நேரத்தில் ஜோஷுவா டிவி நேர்களாகிய உங்களிடத்தில் ஆண்டவர் இந்த தியானத்தின் மூலமாக என்ன வார்த்தையை பேசுகிறார் என்று சொன்னால், என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நான் உனக்கு தேவ பலனை அளிக்கப் போகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கி ஆண்டவர் உங்களை என்னை சொல்கிறாரு, நான் உனக்கு தேவ பலனை அளிக்கப் போகிறேன்னு சொல்கிறாரு. அதற்காக அவர் குறிப்பிடப்பட்டிருக்க வசனம் தான் என்னதுன்னா 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒருவித பலவீனத்தோடு இருக்கலாம். என்னைக்கு என் வாழ்க்கையில் இந்த பலவீனம் மாறும், யார் எனக்கு சுகம் தருவா, யார் எனக்கு பலன் தருவா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கூட காத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உனக்கு தேவ பலனை தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, தேவ பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த வசனத்திலே முதல் பகுதி சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசத்தை பிடிச்சுக்கணும். எதை பிடிச்சுக்கணும்? சிலுவையை பற்றிய உபதேசத்தை பிடிச்சுக்கணும். நீங்கள் அதை பிடித்து கொள்ளும்போது ஒரு சிலருக்கு உங்களை பார்க்கும்போது எப்படி தோணும் தெரியுமா? பைத்தியக்காரர்கள் போல தோன்றுவீங்க. நீங்கள் உங்களை பார்க்கும்போது இவன் என்ன சிலுவை ஆண்டவருடைய வேதம்னு சொல்லி சுமந்து கொண்டு போகிறாள, இவன் ஒரு பைத்தியம், இவன் ஒரு பைத்தியம் என்று சொல்லி அவர்கள் உங்களை பைத்தியக்காரர்களாக சித்தரிக்கலாம். அவர்கள் யார்? கெட்டு போகின்றவர்கள். அவருடைய வாழ்க்கை கெட்டு போகின்ற வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இறுதியில் தரப்போகிறது என்னது? தேவ பலன். ஹல்லேலூயா. இந்த தினத்தில் ஆண்டவர் இந்த தியானத்தில் உங்களுக்கு சொல்கிறாரு, இன்று நான் உனக்கு தேவ பலனை தரப்போகிறேன். நீ இந்த சிலுவையை உறுதியாக பிடிச்சிட்டு இருக்க பற்றியா, நான் உனக்கு தேவ பலனை தரப்போகிறேன் நினச்சிதான் ஆண்டவர் சொல்கிறாரு. சரி, சிலுவை பற்றி உபதேசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வரும்? ஒரு சந்தேகம் வரும். சிலுவை பற்றி உபதேசம்னா என்னது? இந்த தவ காலங்களில் இந்த நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக நிறைய வார்த்தைகளை கேட்கின்றோம். ஆலயங்களில் அதிகமாக ஆண்டவரை தியானிக்கின்றோம். என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாரும்? ஆவியின் கனிகள், அன்பு, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், தயவு, நற்குணம், விசுவாசம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இது எல்லாத்தையும் உறுதியாக படிச்சுக்கோங்க. இதைத்தான் என்ன செஞ்சார்? ஆண்டவரும் சிலுவையில் பிரதிபலிச்சாரு. இதைத்தான் அவருடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சாரு. இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க? உறுதியாக பிடிச்சிக்கோங்க. இதை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கொண்டீங்கன்னா என்ன சொன்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தேவ பலனை பெறும். அதை நீங்கள் பிடிச்சு கொள்ளும் பொழுது மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்கள் எப்படி தெரிவிங்க? கெட்டு போகின்றவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் அற்பமாக தான் எண்ணப்படுவீங்க. ஆனாலும் நான் விட மாட்டேன், அவனுடைய வார்த்தைன்னு சொல்லி உறுதியாக செஞ்சுக்கணும், பிடிச்சுக்கிடணும். ஒருவேளை ஆண்டவரே, நான் இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை விசுவாசிக்கிட்டு தான் இருக்கேன் ஆண்டவரே, அதை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஆண்டவரே, ஆனாலும் என் வாழ்க்கையில் அந்த தேவ பலனை நான் பார்க்கவில்லையே, தேவ பலனாக நீங்கள் எனக்கு காட்சியளிக்கவில்லையே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றினா கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? அந்த தேவனை என்ன செய்வார்? தருவார்.
ஒருவேளை நீங்கள் ஒரு சில காரியங்களில் ஆண்டவர் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், சிலுவையை பற்றி யாராவது நம்மளுக்கு உபதேசித்தா, யாராவது நம்மகிட்ட சொல்லும்போது அவர்கள் கூறுகின்ற வார்த்தை, அந்த உபதேசிக்கிறவர்களே நம்ம குறை சொல்லுவோம். இவர்கள் என்ன இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க, இவங்க என்ன இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி குறை கூறியவர்களாக இருக்கும். அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நான் அப்படி கிடையாது ஆண்டவரே, ஒருவேளை நான் பேசியிருக்கிறேன், இந்த உபதேசத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன், தவறாக பேசியிருக்கேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருவேன் ஆண்டவரேன்னு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கின்ற நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம இதில் நம்ம உறுதியாக இருக்கணும் என்று சொன்னால் ஒரு சில சாட்சிகள் நமக்கு வேணும். யார் அப்படி வாழ்ந்து தேவ பலனை பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை உறுதியாக பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு தூண்டுகோலாக என்ன செய்யும் இருக்கும். ஒருத்தர் முன்னாடி நடந்து போகிறோம், அடிச்சு வட்ட பின்னாடி நம்ம நடந்து போனால் எப்படி போயிடுவோம், சந்தோஷமாக நடந்து போயிடுவோம். இல்லை முதல் காலடி நம்ம எடுத்து வைக்கணும்னு நினச்சோமே, கொஞ்சம் என்ன செய்வோம், பதறத்தான் செய்வோம். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு சில அடிச்சுவற்றுகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். எல்லாமே உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான், ஆனால் அந்த காரியங்களை மட்டும் நினைப்பூட்டி நான் இந்த இடத்துலேருந்து விடைபெற ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, யார் சிலுவையில் பற்றிய உபதேசத்தை பிடித்து கொண்டதுனால பைத்தியமாகவோ சித்தரிக்கப்பட்ட ஒரு நபர் யார் என்று சொன்னால், திருப்பி வைத்துக் கொள்வோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், யாவருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் தான் யார், நோவா. நோவாவை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் உலகத்தில் ஒவ்வொன்றா படைச்சிட்டு வர்றாரு. அவர் படைத்த எந்த பொருளையும் குறித்து ஆண்டவர் என்ன படலை, மனஸ்தாபப்படலை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மனஸ்தாபப்பட்டார். அதைத்தான் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அது என்ன காரியம் என்று சொன்னால், ஆண்டவர் மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் யாரை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டார், மனுஷனை படைச்சதுக்காண்டி மனஸ்தாபப்பட்டார். ஐயையோ, இந்த மனுஷனை நான் என்ன செஞ்சுட்டேனே, படைச்சிட்டேனே, அவன் நினைவுகள் எல்லாம் ரொம்ப பொல்லாததாக இருக்குதே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டார். அப்போ ஆண்டவருக்கு என்ன தோணுது, இந்த மனுஷ சந்ததிகளை என்ன செய்ய போகிறேன்னா அழிக்கிற எண்ணம் என்ன செஞ்சுது, ஆண்டவருக்கு என்ன செஞ்சுது, தோண்டுச்சு. சரி, ஆண்டவர் உலகத்தை அழிப்பதற்காக அவருடைய சிந்தையில் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு யாரை ஞாபகம் வர்றா, நோவா. ஏன் ஆண்டவருக்கு நோவா ஞாபகம் வந்தார் என்று சொன்னால், நோவா தான் யார், நோவா யார், ஒரு நீதிமான். நோவா யார், ஒரு நீதிமானாக எண்ணப்பட்டார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படிப்பட்ட பாவம் சூழப்பட்ட நேரத்திலையும், பாவம் சூழ்ந்த உலகத்திலையும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததானா, நோவா எப்பேற்பட்ட நீதிமானாக அந்த உலகத்தில் செஞ்சிருப்பாரு, இருந்திருப்பாரு. சரி, இப்போ ஆண்டவர் நோவாவை செலக்ட் பண்ணிட்டாரு. செலக்ட் பண்ணிவிட்டு, நோவா நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை ரெடி பண்ணு, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த உலகத்தை அழிக்க போகிறேன். இப்போ நோவா என்ன செய்தார், உடனடியாக கீழ்ப்படுகிறாரு. அந்த உபதேசத்தை பிடித்து கொண்டு என்ன செய்கிறாரு, கீழ்ப்படுகிறாரு. சரி, இப்போ அந்த மனிதர்கள் ஜலப்பிரளயம் அப்படிங்கிறத பார்த்ததே இல்லை. நோவா உடன் இருந்தவர்களோ ஜலப்பிரளயத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இப்போ அந்த உலகத்தார் நோவாவை என்ன பார்த்து சொல்லியிருந்திருப்பாங்க, இவன் ஒரு பைத்தியக்காரன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இவன் என்னதையே கட்டிக்கிட்டு இருக்கான், அவர் ஏதோ சொல்கிறாரு, இவன் ஏதோ கட்டிக்கிட்டு இருப்பான், கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஏன்னா கோப்பேர் மரத்தை வெட்டுறாரு. வெட்டி எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் எல்லாத்தையும் சரியாக அளந்து என்ன செய்தார், நோவா பேழையை தயாராக வச்சிருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் பைத்தியக்காரராக எண்ணப்பட்டிருப்பார், கண்டிப்பாக எண்ணப்பட்டிருப்பார். ஆனாலும் ஆண்டவருடைய உபதேசத்தை நோவா என்ன செய்யலை, விடலை, அதை உறுதியாக பற்றி கொண்டார். அதனுடைய விளைவு தான், அப்பேற்பட்ட ஜலப்பிரளயம் வந்தாலும் நோவாவின் குடும்பம் எப்படிப்பட்டுச்சு, காப்பாற்றப்பட்டுச்சு. வேறு யாரும் காப்பாற்றப்படலை, நோவாவின் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ பலனாக நோவா என்ன செஞ்சார், காப்பாற்றப்பட்டார். ஒருவேளை நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, சரியா, ஒரு மனிதர் ரெயின் கோட் போட்டுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம அவரை பார்த்து என்ன சொல்லுவோம், இவருக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் போயிட்டோ, நல்லா தானே இருந்தார் மனுஷன், இப்படி வெயில் அழிச்சிக்கிட்டு இருக்கு, அவர் ரெயின் கோட் போட்டுட்டு போய்கிட்டு இருக்காருன்னு சொல்லி என்ன செய்வோம், அவரை நம்ம என்ன செஞ்சிருவோம், பைத்தியக்காரனாக என்ன செஞ்சிருவோம், சித்தரிச்சிருவோம். இது போல தான் அந்த காலத்தில் நோவா சித்தரிக்கப்பட்டிருந்திருக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் முடிவில் தேவபலனை கொடுத்தாரா, கொடுக்கலையா, கொடுத்தார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஒருவேளை நோவாவை போன்று சமூகத்தினரால் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம், தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். உங்களை பைத்தியம்னு எல்லாரும் சொல்லலாம். இவன் என்ன ஆண்டவர்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்கா, இவன் ஆண்டவருடைய வசனத்தையே பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்களே, இவங்களுடைய குடும்பம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், இவங்க என்ன ஆவாங்கன்னு பார்ப்போம் என்று சொல்லி நோவாவை போன்று உங்களை ஏளனமாக மனிதர்கள் என்ன செய்யலாம், என்னலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த உபதேசத்தை விட்டு விடாத, அந்த சிலுவை பற்றி உபதேசத்தை விட்டு விடாத, அதை உறுதியாக பிடிச்சிக்கோ.
நோவாவின் குடும்பத்துக்கு எப்படி தேவ பலனை ரட்சிப்பின் மூலமாக கொடுத்து அவர்களை காப்பாற்றப்பட்டாங்களோ அதுபோல் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ரொம்ப கலங்கி போய் இருக்கலாம். என் குடும்பத்துக்கு ஏன் இந்த நிலைமை, என் குடும்பத்துக்கு ஏன் இந்த நிலைமை? எப்பா உங்கள் உபதேசத்தை மட்டும்தானப்பா நான் பிடிச்சிருக்கேன், வேறு எதை கேட்குறேன்? மனிதர்களின் உபதேசத்தெல்லாம் நான் கேட்குறது இல்லையே, உங்கள் உபதேசத்தை மட்டும் தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஆனாலும் எனக்கு ஏன் இந்த நிலைமை ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு தவிச்சு கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலும் இந்த தியானத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறாரு. அக்கா உங்களோட தான் பேசுகிறாரு, அண்ணன் உங்களோட தான் பேசுகிறாரு. என் மகனே, என் மகளே, நீ கவலைப்படாத. நோவாவின் குடும்பத்தை காப்பாற்ற முடிஞ்ச எனக்கு உன் குடும்பத்தை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன், கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். இந்த தவ காலங்களில் நீ உறுதியாக பிடிச்சிட்டு இருக்க பார்த்தியா, உன் குடும்பத்தை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், உன் குடும்பத்தை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், எந்த அழிவும் உனக்கு வராது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி வாக்கு கொடுக்குறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. உறுதியாக பிடிச்சு கொள்வோமா? அந்த உபதேசத்தை உறுதியாக பிடிச்சு கொண்டா நோவாவை போன்று காக்கப்படுகிறவர்களாக இருப்போம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் பார்த்தோம் என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து பார்க்கின்றோம். அவர் யார் என்று பார்த்தால் நாகமான். யார்? நாகமான். இந்த நாகமான் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இவர் ஒரு சீரிய ராஜாவுக்கே படைத்தலைவன். யாருக்கு? சீரிய ராஜாவுக்கே படையோட தலைவனாக இவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. அடுத்த வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாகமானை கொண்டு தான் கர்த்தர் சீரியாவுக்கே ரட்சிப்பை கட்டளையிட்டாராம். அப்போ இந்த மனுஷனின் மூலமாக சீரியாவுக்கே ரட்சிப்பு வந்தது என்று சொன்னால் இந்த மனுஷன் கண்டிப்பாக ஆண்டவரின் உபதேசத்தை உறுதியாக, அந்த உபதேசத்தை உறுதியாக பிடிச்சு கொண்ட ஒரு மனுஷனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதனுக்கு உள்ள குறை என்னது? குஷ்டரோகம், அருவருப்பு. எவ்வளோ பெரிய படைத்தலைவனாக இருந்தாலும் குஷ்டரோகியை பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? ஒரு நிமிஷம் நம்ம உடம்பு என்ன செய்யும்? அவங்க கிட்ட போகிறதுக்கு யோசிக்கத்தான் செய்யும். இவர் அப்போ தினம் மன வருத்தத்தில் இருந்திருப்பார். அந்த காரியம் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அருவருப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆண்டவரே, இப்படி என்னை ஒரு படைத்தலைவனாக வச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி தினம் அவர் மனசு ஏங்கி இருக்கும். ஆனாலும் அவர் உபதேசத்தை விடலை. அவர் அடிமையாக கொண்டு வந்த ஒரு சின்ன பிள்ளை என்ன சொல்லுதா நாச்சியாட்ட, ஐயாவுக்கு இப்படி இருக்கம்மா, நீங்கள் ஐயாவை என்ன செய்யுங்க அந்த தீர்க்கதரிசிட்ட அனுப்புங்க, அங்கே தீர்க்கதரிசிகள்கிட்ட போனால் அவருக்கு கண்டிப்பாக சுகம் கிடைக்கும்னு சொல்லி என்ன செய்தார்? ஒரு உபதேசத்தை கொடுக்குறான். இந்த உபதேசம், இந்த ஆண்டவரை பற்றிய உபதேசம் யார் மூலமாக வருகிறது? ஒரு சின்ன பெண்ணின் மூலமாக வருகிறது. அதை அற்பமாக எண்ணலை, அதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சிருந்தாரு? நாகமான் கிளம்பி என்ன செஞ்சிருந்தாரு? போயிடுறாரு. அங்கே போய் அவர் தீர்க்கதரிசியை பார்க்குறாரு. தீர்க்கதரிசியை பார்த்தோன்னே இவருக்கு தீர்க்கதரிசி வந்து நம்மளை தொட்டு குணமாக்கி குஷ்டரோகத்தை நீக்கி விட்டுருவாருன்னு சொல்லி இவர் நினச்சி போகிறாரு. அங்கே போனோடனே அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? யோர்தானில் 7 முறை முங்கி எழணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இவருக்கு ஒரே என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. இது போல தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் உபதேசத்தை உறுதியாக பிடிச்சு கொண்டு வந்திருந்தாலும் ஒரு சில நேரத்தில் என்ன ஆண்டவரே இவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு வந்துட்டேன், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் என்னை தொட்டு குணமாக்கியிருக்கலாம்ல, அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டுருக்கலாம்ல, இதில் என்னை நீங்கள் இப்போ முங்கி எழ சொல்லுதீங்களே என்று சொல்லி நம்ம மனசை பின்வாங்குகிற சூழ்நிலை இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வேளை இருக்கலாம். தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியாமல் சாத்தான் உங்களுக்கு ஒரு தடையை போட்டு பின்வாங்கும் இருதயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு வேளை கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, பின்வாங்காத. அன்னைக்கு நாகமானுக்கு உடன் இருந்த மனுஷங்க என்ன சொல்கிறாங்க? ஐயா, இந்த காரியத்தை விட பெரிய காரியம் ஒன்று பண்ண சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக பண்ணியிருக்க தானே செய்வீங்க. என்ன சொல்லிட்டாரு? யோர்தானை 7 தடவை முங்கி எழ சொல்லியிருக்காரு, முங்கி எழுந்துட வேண்டியது தானே, இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே மனசை மாற்றிட்டு சரி ரைட்டு நம்ம போய் என்ன செஞ்சிருவோம்? முங்கி எழும்பிடுவோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருந்தாரு? முங்கி எழும்புறாரு. 1 2 இல்லை 7 முறை என்ன செஞ்சிட்டாரு? முங்கி எழுந்துறாரு. மூழ்கி எழுந்ததுக்கப்புறம் அந்த நாகமானின் சரீரம் எப்படி மாறிச்சு? சிறு பிள்ளையின் சரீரம் போல தேவ பலனை பெற்றுக்கொண்டார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உபதேசத்தை அவர் கேட்காம இருந்திருந்தாருன்னா அந்த தேவ பலன் அவர் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. ஒருவேளை அவர் முங்கி எழும்போது சுற்றி இருந்தவங்களாம் எவ்வளோ பெரிய படைத்தளபதி இப்படி பைத்தியக்காரதனமாக தண்ணிக்குள்ள முங்கி எழுந்து குஷ்டரோகத்தை சரி பண்ண வந்திருக்கானேன்னு சொல்லி பேசியிருந்திருக்கலாம். உங்களும் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கலாம், சுகம் கிடைக்காமல் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் மருத்துவரெல்லாம் பார்த்து நான் அலைஞ்சு தெரிஞ்சிட்டேன்ப்பா, ஒன்றும் கிடைக்கல, ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கேன், நீர் மட்டும் எனக்கு போதும், நீங்கள் நினச்சா போதும், எனக்கு விடுதலை கொடுத்துருவீங்க நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சகோதரனே உன்னை பார்த்தான் சொல்கிறாரு
நீ மனசை தளர விடாத. உனக்கு தேவ பலனை நான் அன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், தரப்போகிறேன். அன்றைக்கி நாகமானுக்கு கொடுத்தேன் அந்த விடுதலையை உனக்கு என்ன செய்ய போகிறேன், தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நீ ஆண்டவரோட உபதேசத்தை உறுதியாக பிடிச்சிக்கோ. பைத்தியக்காரின்னு சொன்னாலும் உறுதியாக செஞ்சுக்கணும், உபதேசத்தை பிடிச்சிக்கணும். பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன், கர்த்தரேசு வண்டை ஓடிவா, கர்த்தரேசு வண்டை ஓடிவா. நாகமான் அன்னைக்கு உபதேசத்தை பிடித்து கொண்டு யோர்தானில் ஓடி போய் முங்கி எழுந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கி ஓடி வருவீங்களா? நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டீங்க, நீங்கள் ஓடி வருவீங்களா? ஆண்டவரை பார்த்து ஓடி வருவீங்களா? மூன்றாவதாக அவனை பார்த்தோம் என்று சொன்னால் யோவான் 11வது அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். யார்? மார்த்தாள், மரியாள், லாசரு. இந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஆண்டவர் சிநேகித்த ஒரு குடும்பம், ஆண்டவரை சிநேகித்த ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்கு வந்த ஒரு சோதனை என்னது? லாசரு மரித்து போனான். மரித்து போனாலும் பரவாயில்லை, அவர் மரித்து போன சூழ்நிலையில் 3 நாளும் ஆண்டவர் கிட்ட இல்லை, மறிச்சு போயிட்டாரு. இங்கே ஆண்டவர் என்ன செய்யலை, கிட்ட இல்லை. ஏற்கனவே இந்த அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம ஆண்டவருடைய பாதபடியில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த, ஆண்டவருடைய உபதேசத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்த ஒரு குடும்பம். அப்போவே அவர்களை எல்லாரும் நினச்சிருப்பாங்க, இது ஒரு பைத்தியக்கார குடும்பம், இது ஒரு பைத்தியக்கார குடும்பம்னு பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ திரும்ப ஒரு இழப்பு வருது. என்ன வருது? தன்னுடைய சகோதரன் மரித்து போய்விட்டான். ஆண்டவர் 3 நாளும் வரலை. திரும்ப வந்து பார்க்கும்பொழுது அவர்கள் கலங்கி நிற்கிறத பார்க்குறாரு. ஏன்னா உபதேசத்தை உறுதியாய் பிடித்த ஒரு குடும்பம் கலங்கி நிற்கும்போது ஆண்டவருடைய கண்கள் என்ன செஞ்சுட்டு கலங்கிட்டு, ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, என் உபதேசத்தை உறுதியாக படித்தது நிமிஷமாக நீ ஒருவேளை கலங்கி போய் நிற்ப. உன்னை எல்லாரும் குட்டி கூணி குறுகி நிற்க வச்சுருப்பாங்க, எல்லாத்துலையும் ஏமாற்றம் என்று சொல்லி கூணி குறுகி வச்சுருப்பாங்க உன்னை. இன்னைக்கு உன்னை பார்த்து நான் கண் கலங்குறேன். அன்றைக்கி லாசருக்கு என்ன கிடச்சிது தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது சுகம் கொடுத்துருந்தா கூட லாசர் இப்படி பேசப்பட்டிருப்பாரான்னு தெரியலை. ஆனால் மரித்து ஆண்டவரால் நாற்றம் எடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுதும் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தூக்கி விட்டார். ஏன்? உபதேசத்தை உறுதியாக பிடிச்சாரு. தேவ பலனாகிய உயிர்த்தெழுதலை வரைஞ்சிக்கிட்டாரு, பெற்றுக்கொண்டாரு. இதை தான் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம், தியானித்திருக்கோம். முதலாவதாக நான் பார்த்தது யாரை பார்த்தோம்? நோவாவினுடைய குடும்பம் உறுதியாய் ஆண்டவருடைய உபதேசத்தை பிடித்து கொண்டதின் விளைவாக குடும்பமே காப்பாற்றப்பட்டுச்சு. இரண்டாவதாக யாரை பார்த்தோம்? நாகமான் ஆண்டவருடைய உபதேசத்தை மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல என்று சொல்லி அதை கேட்டு மூழ்கி எழுந்ததுனால ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டாரு, சுகத்தை பெற்றுக்கொண்டாரு. மூன்றாவதாக நம்ம யாரை பார்த்தோன்னு சொன்னால் லாசரு அழுகி போன நிலைமையிலலாம் போயிட்டார். அழுகி போன நிலைமையில் போகும்போது கூட அவருக்கு என்ன செஞ்சார்? அவருடைய சுகத்தையும் பலத்தையும் நினச்சிக்கிட்டாரு, பெற்றுக்கொண்டாரு. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, சகோதரனே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தியானிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியை முதல் நாள்லேருந்து நீங்கள் கேட்டுகிட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை இத்தனை நாள் வந்துட்டு, ஆனால் இன்னும் என் வாழ்க்கை மாறலையே, அதே மாதிரி தானே இருக்குது. எத்தனை வருஷமாக நான் கேட்டுட்ருக்கேன், எத்தனை வருஷமாக நம்ம தேடி ஓடி வர்றேன், ஆண்டவரே என் வாழ்க்கை மாறலையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் இருக்கேன் உனக்கு. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிற மனிதர்களுக்கு உங்களை பார்த்தா பைத்தியமாக தான் தெரியும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிற தேவ பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறாரு. அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்காக கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே அந்த தேவ பலன் எனக்கு வேணும் ஏசப்பா அப்படின்னு கேட்போமா? பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வாரை, காடியை போல காசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காடியை போல காசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார். அன்பின் தகப்பனே, இந்த மக்கள் கூட ராஜா ஒருவேளை ஏதோ கஷ்டத்திலையும் கவலையிலும் கண்ணீர்லையும் இருக்கலாம். இசப்பா அவர்களை மற்றவர்களை பைத்தியம் போல என்னலாம் இசப்பா, உபதேசத்தை பிடிச்சதுனால அவர்களை இசப்பா எல்லாரும் தூற்றலாம். இசப்பா
கெட்டு போனவங்க, அவங்க அழுகி போயிட்டாங்க, அவங்க வாழ்க்கை நாற்றம் எடுத்துகிட்டு லாசருவை போல் அவங்க என்னப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இசப்பா அவங்களுக்கு தேவ பலனை நீங்கள் கொடுங்க, ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுங்க இசப்பா. தேவ பலனை ஆகிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொடுங்க இசப்பா. நான் ஒன்றுக்கும் உதவாத குப்பை இசப்பா, உடைய வார்த்தையை நான் அனுப்பியிருக்கீங்க இசப்பா என் மூலமாக. இசப்பா நீங்கள் இடைபடுங்க, இந்த வார்த்தையை அவளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.